அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மார்ஷல் யூனிவர்ஸ் சீசன் 5 எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்? அந்த ஒரு ஸ்டோன் ஸ்டாச்சு கிட்ட எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருந்தாங்களே, அங்கே தான் முடிஞ்சிருக்கோம். இப்போது ரெண்டு டீமே ஒன்றா சேர்ந்து அந்த ஒரு ஸ்டாச்சு கிட்ட சண்டை போட்டுட்ருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டாச்சுவாக டிஃபீட் பண்ணால் கூட மறுபடியும் அங்கே இன்னொரு ஸ்டாச்சு அப்படிங்கிறது வந்தது. என்னடா இது, எத்தனை கூட தான் சண்டை போகிறதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர காண்டா வராங்க. அவங்களோட மொத்த கோவமும் யார் மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேலே தான். ஏன்னா இப்படி ஒரு வம்பில் மாட்டி விட்டு போயிட்டான் இல்லையா. இப்போ இன்னொரு பக்கம் பிரின்ஸும் அந்த பொண்ணும் ஓடிட்டு இருக்காங்க. அவங்களையும் பார்த்தீங்கன்னா 2 சிலை அட்டாக் பண்ணுது. ஆனால் அந்த ஒரு பொண்ணு ஒரே அடியில் அந்த ஒரு சிலையை டிஃபீட் பண்ணிட்டு போயிட்டா. இப்போ பிரின்ஸே பேனு பார்த்துக்கிட்டு இருக்கான், அந்த ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கான். இன்னொரு சைடில் நம்ம ஹீரோவையும் பார்த்தீங்கன்னா இந்த சிலைகள் பயங்கரமாக அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவன் வெறி கொண்ட வேங்க மாதிரி, வேங்கன்னா புலி தானே, இவனே புலி மாதிரிலாம் உட்காந்துருக்கான். அதாவது வெறி கொண்ட வேங்க மாதிரி எப்படியாவது போய் அந்த ஒரு கீயை எடுத்துணும்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்பிரிட் பவரை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறான், அந்த ஒரு சிலையை அட்டாக் பண்ணுறான். அதுலேருந்து வரக்கூடிய எனர்ஜி என்ன பண்ணுதுன்னா, இந்த சிலை எல்லாமே அட்டாக் பண்ணிட்டு இருந்ததுல எல்லாத்தையுமே அப்படியே ஸ்டாப் பண்ணிடுச்சு. இங்கே இவனுங்க சண்டை போட்டுட்ருக்கானுங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா எல்லா சிலையுமே அமைதியாகிடுச்சு. இப்போ இவனுங்களுக்கு புரிஞ்சிடுது, ரைட்டு இந்த பையன் கீயை எடுத்துட்டான்னு சொல்லிட்டு வேக வேகமாக வராங்க அந்த இடத்துக்கு. இந்த பக்கி பயப்புல இன்னும் பார்த்தீங்கன்னா கீயை எடுக்கல, அமைதியாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனாலும் இந்த 2 பேர் வந்துடுறாங்க, நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த கேப்பில் அந்த பொண்ணு உள்ளுக்குள்ளே வராப்பா. உள்ளே வந்தவ 2 பேருக்கும் ஒரு அடி தான் அடிக்கிறா. 2 பேருமே ஒதுங்கி போய் விழுந்துடுறாங்க. இவன் என்ன பண்ணுறான், ஐயோ இவளான்னு சொல்லிட்டு அந்த ஒரு கீயை கையில் எடுக்கிறான். எடுத்த உடனே மேலே ஒரு போர்ட்டல் மாதிரி ஓப்பன் ஆகி இவனை உள்ளுக்குள்ளே இழுத்துருமா. இவன் உள்ளுக்குள்ளே போன உடனே அந்த ஒரு டைகர் என்ன பண்ணுது, அதுவுமே உள்ளுக்குள்ளே போயிடுது. அப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, அந்த ஒரு போர்ட்டல் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே அவளுமே உள்ளுக்குள்ளே போயிடுறா. இப்போ இவனுங்களுக்கு உச்சக்கட்ட கோவம் கொஞ்சம் நெஞ்சமாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, எங்கேயோ இருந்த வந்தவன் நம்மளை ஏமாத்திட்டான் அப்படின்னு எவ்வளோ கோவம் வரும். ஆனால் அந்த பிரின்ஸ் இவங்க கையில் மாட்டிக்கிறான்ப்பா. இப்போ என்ன ஆகுதுன்னா, உள்ளுக்குள்ளே அவங்க போனாங்க இல்லையா, அது ஒரு தனியான ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்கான். அங்கே ஒரு எலும்பு கூடு இருக்குது. அது கையில் தான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கீ அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இந்த பொண்ணுமே உள்ளுக்குள்ளே வந்துட்டா. அந்த பொண்ணை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறான். அதான் அவள் கேட்குறா, என்னை பார்த்து எதுக்கு நீ பயப்படுற மாதிரி கேட்குறா. இவளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும். இந்த ஒரு கீயை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவளுமே பிளான் பண்ணியிருக்கா. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கா. இவகிட்ட இருக்க ஸ்ட்ரென்த்துக்கு இவளே எடுத்துருக்கலாம். ஆனால் நம்ம ஹீரோ யூஸ் பண்ணியிருக்கானா, அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையா. அதான் நம்ம ஹீரோ கேட்குறான், உனக்கு இருக்க ஸ்ட்ரென்த்துக்கு நீயே எடுத்துருக்கலாம், என்ன எதுக்காக நீ யூஸ் பண்ண, எங்கேயாவது நீ வம்பில் மாட்டிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதை கேட்ட உடனே அவளுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இப்போ தான் அவள் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறா, அவளுடைய உண்மையான ரூபம் அப்படிங்கிறத காட்டுறா. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆப்வியஸ்லி சண்டை தான், 2 பேருக்குள்ள பயங்கரமான சண்டை அப்படிங்கிறது நடக்குது. இவன் என்ன பண்ணுறா, அவனுடைய அந்த டைகரை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காயப்படுத்திடுறாப்பா. அந்த டைகர் கிட்டத்தட்ட இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரதர் மாதிரி. சும்மா இருப்பானா, இவனால் எப்படியெல்லாம் சண்டை போட முடியுமோ அப்படிலாம் இறங்கி போய் அடிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த பிளட் டீமன் பப்பட்டை வேறு வெளியில் கொண்டு வந்துடுறான். அதுவுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணுது. இவன் ஒரு பக்கம், அந்த டீமன் ஒரு பக்கம்னு சொல்லிட்டு 2 பேருமே அட்டாக் பண்ணும்போது கூட இந்த பொண்ணு பயங்கரமாக சண்டை போடுறாப்பா. அதாவது இவன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கானா, இதுக்கு முன்னாடி ஒருத்தி அந்த டிராகனை ஈஸியாக டிஃபீட் பண்ணா இல்லையா, அந்த அளவுக்கு இவ பவர்ஃபுல்லாக இருக்கா. எதுக்காக இவளுடைய பவரை ஒழிச்சு வச்சுட்டு இருந்தா அப்படிங்கிறது தெரியல. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, கட்டி போட்டா. கம்ப்ளீட்டாக கட்டி போட்டு அந்த ஒரு கீயை எடுக்கலான்னு போகிறா. ஆனால் நம்ம ஹீரோ கிட்ட என்ன இருக்குது, அந்த டிவரிங் சீல் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி இந்த கட்டி போட்டா இல்லையா, அந்த எனர்ஜி எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிட்டு அந்த க்ளோன் மாதிரி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவான்ல, அதை யூஸ் பண்ணி இவளுக்கும் முன்னாடி போயிட்டு அந்த ஒரு கீயை எடுத்து ஆக்டிவேட் பண்ணி இவளை வெளியில் துரத்தி விட்டுறான். என்னடா இது, இந்த பொண்ணு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அந்த ஷாவ்தியா வெளியில் வருது. அது கேட்குது, எல்லாம் சரிடா, அந்த கீயை எப்படி ஆக்டிவேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இவனா சொல்கிறான், எனக்கு தெரியல, நான் என்னோட எனர்ஜி அப்படிங்கிறது இதில் கொடுத்தேன், இது ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறான். சரி ஓகேடா, உனக்கு லக்கு அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த டைமில் இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த ஒரு டைகரை போய் செக் பண்ணுறான். செக் பண்ணிவிட்டு சரி ஓகே, நம்ம வந்த பொருளை எடுத்தாச்சு, வெளியில் போகலாம் அப்படிங்கிறான். அதான் அது கேட்குது, பைத்தியமா நீ, வெளியில் போனால் உன்னை போட்டு தள்ளுவாங்க, உனக்காகவே அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுது. இவன் என்ன சொல்கிறான்னா, பிரின்ஸ் தப்பிச்சானா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதான் ஷாவ்தியா சொல்லுது, எப்பா நீ உன் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றணும் தான் ஒத்துக்கிறேன், ஆனால் அதுக்கு நீ முதல்ல ஸ்ட்ராங் ஆகணும். இந்த இடத்த பாரு, இங்கே ஏகப்பட்ட எனர்ஜி இருக்குது, இங்கே உட்காந்து அந்த ஒரு ட்ரீயை ரிஃபைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுது. இப்போது இந்த இடத்துல நல்லா பாருங்கள், அந்த ஸ்கெலிட்டனுக்கு இன்னுமே உயிர் இருக்கு போல தெரியுது. இவன் என்ன பண்ணுறான், உட்காந்து அந்த ஒரு ஸ்பிரிட் ட்ரீ இருக்கு இல்லையா, அதை ரிஃபைன் பண்ண ஆரம்பிக்கிறான். அது ரிஃபைனிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேர் ஜாலியாக உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
இப்போ அந்த ட்ரீயோட எசன்ஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக அவன் அப்சர்வ் பண்ணி முடிச்சிட்டான். ஆனாலுமே அவன் கண் முழிக்கல. என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இந்த ஷாவ்தியாவை முடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவனுமே ஒரு மென்டல் ஸ்பேஸில் தான் இருக்கான். என்ன நடக்குது, நான் எதுக்கு இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போது வெளியில் அந்த ஒரு ஸ்பிரிட் இருந்ததுல அது உள்ளுக்குள்ளே வருது. இவனுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இதுதான் வந்து அந்த கீயை வச்சுட்டு இருந்தது இல்லையா. அது என்ன சொல்லுது, என்னுடைய டெஸ்ட் எல்லாத்தையும் பாஸ் பண்ணி நீ உள்ளுக்குள்ளே வந்திருக்க, உன்ன மாதிரி ஆளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுது. இல்லை நான் எதிர்பார்த்ததை விட நீ வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்க, உன்னோட உடம்பு எனக்கு கொடுத்துரு அப்படிங்குது. அதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஓ அப்போ நீ வச்சதை வந்து பார்த்தோன்னா பெயிட்டா, அதாவது இந்த டெஸ்ட் எல்லாம் பாஸ் பண்ணி ஸ்ட்ராங் பீப்புள் உள்ளுக்குள்ள வந்த உடனே அவங்களோட உடம்பை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நீ வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கறான். ஆமா கரெக்ட் தான், நீ வந்து இவ்வளோ ஸ்மார்ட்டா இருக்கே, உன்னோட பாடியை எனக்கு கொடுத்துரு, உன்னோட பாடியை வச்சு நான் நிறைய விஷயங்களை சாதிக்க போறேன் அப்படிங்குது. இவன் வந்து அட்டாக் பண்ணலான்னு பார்க்கறான். ஆனால் இவனோட எனர்ஜி அங்கே ஒர்க் ஆக மாட்டேங்குது. அது என்ன சொல்லுது, உன்னோட மென்டல் பவரை நான் இங்கே பிளாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட உடம்பை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுது. இவன் எவ்வளோ முயற்சி பண்ணுறான், ஒன்றுமே பண்ண முடியல. அந்த டைமில் யாரோ அதை தடுக்கிறாங்க. யாரும் கிடையாது, நம்ம ஷாவ்தியாவ் தான். ஸோ அந்த ஒரு ஸ்பிரிட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம ஷாவ்தியாவை நல்லாவே தெரியுது. நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதான் அந்த ஷாவ்தியாவை சொல்லுது, இந்த பையன் வந்து என்ன ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான், உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இவனோட உடம்பை எடுக்க பார்ப்ப, இவனோட உடம்பை வச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அந்த ஸ்பிரிட் என்ன சொல்லுதுன்னா, இந்த பையனை யூஸ் பண்ணி நீ என்ன பண்ண போகிற, மறுபடியும் உன்னோட ட்ரூ ஃபார்ம் அப்படிங்கிறத வர வைக்க போகிற, அவ்வளோதானே, அந்த பையனோட உடம்பை எனக்கு கொடு, அதை நான் செய்கிறேன் அப்படிங்குது. ஆனால் ஷாவ்தியாவை என்ன சொல்லுதுன்னா, உன்ன மாதிரி ஆள் கிட்டதெல்லாம் என்னால் பேரம் பேச முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு பயங்கர கோவம் வந்தது. அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறான். பட் ஆனால் இதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி தெரில. என்னடா சின்ன புள்ள மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரே அட்டாக் தான் நம்ம ஹீரோட உடம்பை விட்டு அது வெளியில் போய் விழுந்துருச்சுப்பா. இப்போ அந்த ஸ்பிரிட் என்ன பண்ணுதுன்னா மறுபடியும் உடம்புக்குள்ளே வரலான்னு ட்ரை பண்ணும்பொழுது நம்ம ஹீரோ கண் மூச்சிட்டான். அந்த சீல் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி அந்த மொத்த ஸ்பிரிட்டுமே உள்ளுக்குள்ளே இழுத்துடுறான். இப்போது ஸ்பிரிட் டிஃபீட் ஆகிடுச்சு. இவனோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்ஃபூ மாஸ்டர் சொன்னோம் இல்லையா, அந்த ஒரு லெவலுக்கு இவன் ரீச் ஆகிட்டான். பயங்கர ஸ்ட்ராங் ஆகிட்டான். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாவ்தியாவுக்கு நன்றி சொல்கிறான். நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, இன்றைக்கி எனக்கு ஆப்பு தான் அப்படிங்கிறான். அது என்ன சொல்லுது, அப்போலாம் நான் உன்னை விட்டுற மாட்டேன்டா, நீ என்னோட ப்ரொடெக்ஷனில் இருக்க, ஒருத்தனை உன்னை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ என்ன கேட்குறான், முதல்ல நீ உடம்புக்குள்ளே வந்தல, நீ அப்பயே நினச்சிருந்தா என்னோட உடம்பை கண்ட்ரோல் எடுத்துருக்க முடியும்ல, ஏன் எடுக்கல அப்படின்னு கேட்குறான். அது என்ன சொல்லுது, ஏண்டா என்னை பார்த்தா அப்படிப்பட்ட ஆள் மாதிரியா தெரியுது, நான் ஒரு நேர்மையான ஆள்ரா அப்படிங்குது. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ் பண்ணியிருப்பான், என்னன்னா அதோடைய ட்ரூ ஃபார்ம் அப்படிங்கிறத திரும்ப கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருப்பான். அதான் சொல்லுது, டேய் நீ ப்ராமிஸ் பண்ணியிருக்க, ஒழுங்கு மரியாதை அதை நீ காப்பாற்றணும் அப்படிங்குது. இவனுமே கண்டிப்பாக நான் காப்பாற்றுவேன் அப்படிங்கிறான். இப்போ இவங்களுக்கு கேள்வி என்னன்னா, இவனுங்க 2 பேர் வந்தானுங்கல்ல, அவனுங்களை விட அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பெரிய டைனஸ்டிலேருந்து வந்திருக்கா போல தெரியுது, கண்டிப்பாக இவனுங்க விட மாட்டானுங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி ஓகே டைம் ஆகிடுச்சு, நம்ம வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இங்கே தான் வந்து இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறது முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.